சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில்தான் அதிமுக அரசு முதலிடம் வகிக்கிறது. நேர்மையான அதிகாரி ஒருவர் கூட பணியாற்ற முடியாத சூழல் நிலவுவதாகவும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மெக்கா நெரிசலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டுவர உறவினர்கள் கோரிக்கை. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் என மர்ம கடிதம் குடும்பத்தினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் பரபரப்பு. நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை. குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி கர்நாடகாவில் முழு அடைப்பு. தமிழகத்திற்கான பேருந்து சேவைகள் நிறுத்தம். வணக்கம். வணக்கம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில்தான் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேர்மையான அதிகாரி ஒருவர் கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்புடன் பணியாற்ற முடிவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை புறநகர் மாவட்டத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் முடியட்டும் விடியட்டும் நமக்கு நாமே விடியல் மீட்பு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். தொடர்ந்து திருமங்கலம் ஆட்டுச்சந்தை, உசிலம்பட்டி அருகே உள்ள நக்கலக்கோட்டை கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களுடன் உரையாடினார். உசிலம்பட்டியில் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து மலையாண்டி திரையரங்கம் வரை மிதிவண்டி பேரணியாக சென்று மக்களை சந்தித்தார். செக்கானூரணியில் பொதுமக்களுடன் இளநீர் அருந்தியபடியே உரையாடிய மு க ஸ்டாலின் அவர்களது பிரச்சனைகள், கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். சோழவந்தானில் வாழை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு சென்ற மு க ஸ்டாலின் வாடிவாசல் பகுதியை பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வந்த அவரை கூடியிருந்த மக்கள் பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அங்கு உரையாற்றிய ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்பான முறையில் அதிமுக அரசு நடத்தியிருந்தால் போட்டிக்கு தடையே விதிக்கப்பட்டு இருக்காது என்றார். வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்காவிட்டால் மதுரையில் திமுக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய இது எப்படியாவது ஊத்தி மூடிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு தடைபட்டு நிற்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நான் அடிச்சு சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சி தான். இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டு ஜல்லிக்கட்டுக்கான தடையை விரைவில் நீங்க நீக்கவில்லைன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா ஜனவரி மாதம் வர இருக்கு, தை மாதம் வரப்போகுது, பொங்கல் திருவிழா வரப்போகுது. ஆக அதற்கு முன்பே நீங்க நீக்கவில்லை என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய அனுமதியோடு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வரும். ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய நூற்றுக்கணக்கான மனுக்கள் அவரிடம் வழங்கப்பட்டன. பின்னர் ஜல்லிக்கட்டு மாடுகளை பார்வையிட்டார். அவற்றின் உரிமையாளர்களிடமும் ஊர் மக்களிடமும் கலந்துரையாடினார். மதுரை வண்டியூர் பகுதியில் இரவு 7:30 மணி அளவில் மு க ஸ்டாலின் நடைப்பயணமாக சென்றார். அப்போது வழிநெடுகிலும் ஏராளமானோர் திரண்டனர். வீடுகளிலிருந்து அனைவரும் சாலையில் திரண்டு வந்ததும் அவர்களிடம் மு க ஸ்டாலின் பேசினார்.
தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடை பகுதியில் குழுமியிருந்த பொதுமக்களின் வரவேற்பை மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். பின்னர் மேலூர் சென்ற அவர் கக்கன் சிலையிலிருந்து பேருந்து நிலையம் வரையிலும் நடைபயணமாக சென்றார். அங்கு பொதுமக்கள் மத்தியில் பேசிய மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் ஒரு அதிகாரி கூட நேர்மையாக பணியாற்ற முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் மட்டுமே தமிழகம் முதல் மாநிலமாக இருப்பதாகவும் குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டு காட்டி அவர் வேதனை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு தமிழகமே இன்றைக்கு முதலிடம். சட்டம் ஒழுங்கு மோசமான நிலை என்று பார்க்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாடு முதலிடம். பெண்கள் பாதுகாப்போடு நடமாட முடியல. தற்கொலை, கொலை, பாலியல் பலாத்காரம், செயின் பறிப்பு இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திருச்செந்தூரில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ் அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டுமா? இதுதான் இன்றைக்கு நம்முடைய கேள்வி. முன்னதாக மேலூரில் உள்ள கக்கன் சிலைக்கு மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை புறநகர் மாவட்டத்தில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்ட அனைத்து இடங்களிலும் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு காணப்பட்டது. இன்று அவர் மதுரை மாநகர் மாவட்டத்தில் நமக்கு நாமே பயணத்தை மேற்கொள்கிறார். நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மதுரை மாநகரில் இன்று நடைபயிற்சியாளர்களுடன் உரையாடினார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பிரச்சார பயணத்தின் 7வது நாளான இன்று மதுரை மாநகர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொள்ளும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் காலையில் மதுரை வண்டியூர் கண்மாய் பூங்காவில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மு.க. ஸ்டாலினை வரவேற்று அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். இந்த பூங்கா மதுரை மாநகராட்சியை ஆளும் அதிமுக நிர்வாகத்தால் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று நடைபயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். பூங்கா வளாகத்தில் உள்ள ஸ்கேட்டிங் பயிற்சி மையத்தையும் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். மதுரை வடக்கு பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பொதுமக்களோடு காலை உணவு உட்கொள்ளும் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடலும் நடத்துகிறார். அதன் பின்னர் மகளிர் சுய உதவிக்குழு சந்திப்பு, பேருந்து பயணம் உள்ளிட்டவற்றையும் மேற்கொள்ள உள்ளார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நம்புறதை விட இப்போ நீங்கள் தான் அதிகமாக நம்புறீங்க. புறமுட்டக்கூடிய வகையில் உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா என்னை வந்து நடைபயிற்சிகளை வந்து எவ்வளோ பங்கெடுத்து எனக்கு ஊக்கத்தையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொன்னவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். மெக்கா கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மெக்காவின் அருகே உள்ள மினா நகரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 750க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் இந்தியர்கள் 14 பேர் உயிரிழந்ததாக நேற்று கூறப்பட்டது. இந்நிலையில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது 18ஆக உயர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் உறுதி செய்துள்ளார். இதனிடையே மெக்காவில் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்ட பலரை அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுகிறது. அடையாளம் காணப்படாத ஆனால் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்ட சில உடல்களை மெக்காவிலேயே அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் உயிரிழந்தவர்களின் முகத்தை இறுதியாக ஒருமுறை பார்க்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். हमने जो उनकी जो अंतिम क्रिया है ना वो हमने मक्का में किया है. मक्का वालों को हमें इजाज़त दे दिया है कि उनकी अंतिम क्रिया वहाँ पे किया जाए. मगर अब जो लास्ट में अंतिम क्रिया से पहले अगर हम मम्मी पापा का मुंह देखना चाहते हैं तो हम यहाँ से सरकार जो इच्छे तो हम 2 जन वहाँ जाने के लिए तैयार है. தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று மர்ம கடிதம் ஒன்று வந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றிய விஷ்ணுபிரியாவின் மர்ம மரணம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் சூழலில் சேலத்திலிருந்து மர்ம கடிதம் ஒன்று விஷ்ணுபிரியாவின் வீட்டிற்கு வந்துள்ளது. அதில் கோகுல்ராஜ் வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தில் செயல்படும் சில காவலர்களும் உயரதிகாரிகளும் விஷ்ணுபிரியாவை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மர்ம கடித விவகாரம் தங்களுக்கு மன உளைச்சலை தருவதாக விஷ்ணுபிரியாவின் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மொட்டை கடிதாசு ஒன்று வந்திருக்குங்க. அதில் விஷ்ணுபிரியா அவர்கள் தற்கொலை இல்லை,
கொலைன்ற மாதிரி எழுதி மொட்டையாக எழுதி யார் எழுதினாங்க என்னன்னு தெரியல. சேலத்துலேருந்து வந்திருக்கு அந்த கடிதம். அதை நாங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கிறோம். இந்த சிபிசிஐடி வந்து நேற்று விசாரிச்சுட்டு போனாங்க. என்கொயரி பண்ணிட்டு போனதில் அவங்க வந்து இந்த காதல் விவகாரங்கள் பற்றி தான் அதிகமாக விசாரிக்கிறாங்க. காதல் எங்கே இருந்துச்சு, பள்ளி பருவத்தில் காதல் இருந்துச்சா, கல்லூரி பருவத்தில் காதல் இருந்துச்சா, காதல் அந்த மாதிரி கிரவுண்டில் தான் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது எங்களுக்கே மிகுந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரி விசாரிக்கிறது. நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. செக் மோசடி தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இது தொடர்பாக மனுதாரரிடம் கேட்டறிந்த நீதிபதி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு ஆலோசனை வழங்கினார். காரணமின்றி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். கோவாவிலிருந்து கர்நாடகாவிற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான கலாசா பண்டூரி கால்வாய் திட்டத்தை உடனே அமல்படுத்த வலியுறுத்தி கர்நாடகாவில் இன்று 12 மணி நேர வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. மகதாயி மல்லபிரபா நதி மகாராஷ்டிராவில் உற்பத்தியாகி கர்நாடகத்தின் பெல்காம் மாவட்டம் வழியாக கோவாவில் அரபிக்கடலில் கலக்கிறது. இந்த ஆற்று நீரை பயன்படுத்தி ஹூப்ளி, தார்வாட் உள்ளிட்ட கர்நாடகத்தின் 5 வட மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்க வகை செய்யும் கலாசா பண்டூரி கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் கோவா, மகாராஷ்டிர மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கர்நாடக அனைத்து கட்சி குழுவினர் அண்மையில் டெல்லி சென்று பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தினர். இந்நிலையில் கலாசா பண்டூரி திட்டத்தை செயல்படுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு நடத்த கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. வாட்டாள் நாகராஜ் தலைமையில் நடைபெறும் இப்போராட்டம் காலை 5 மணிக்கே தொடங்கிவிட்டது. பெங்களூருவில் போராட்டக்காரர்கள் சிலர் சிட்டி ரயில் நிலையத்திற்குள் புகுந்து சென்னை புறப்படவிருந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலை தடுத்து நிறுத்தினர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு அரை மணி நேர தாமதத்திற்கு பின் ரயிலை அனுப்பி வைத்தனர். இதேபோன்று பெங்களூரு விமான நிலையத்திற்குள்ளேயும் நுழைந்த போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேலும் பெங்களூருவிலிருந்து ஓசூர் வழியாக தமிழகத்திற்கு இயக்கப்படும் தமிழக கர்நாடக அரசு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. சில இடங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மங்களூரு போன்ற கடலோர மாவட்டங்களில் இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு காணப்படவில்லை. இப்போராட்டத்திற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த பல்வேறு வர்த்தக நிறுவனங்களும் திரைத்துறையும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஏழ்மையை ஒழிக்காமல் அமைதியான உலகை பெறுவது சாத்தியமில்லை என்று ஐநா மன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநாவின் 70ஆம் ஆண்டு பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் கூடியுள்ளனர். இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் சர்வதேச நாடுகளுடன் இந்தியா இணைந்து மனிதநேயத்தை வளர்க்க பாடுபடும் என்று உறுதியளித்தார். மேலும் ஏழ்மை முற்றிலும் அகற்றப்படாத வரையிலும் அமைதியான உலகமும் பாரபட்சமற்ற நீதிமுறையும் நிலைத்த வளர்ச்சியும் சாத்தியமற்றது என்று அவர் தெரிவித்தார். மனித குலத்தின் நலத்திற்காகவே உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்ட மோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காலத்தின் கட்டாயம் என்றும் குறிப்பிட்டார். हम सबका साझा संकल्प है कि विश्व शांतिपूर्ण हो, व्यवस्था न्यायपूर्ण हो और विकास सस्टेनेबल हो, तो गरीबी के रहते यह कभी भी संभव नहीं होगा. इसलिए गरीबी को मिटाना यह हम सबका पवित्र दायित्व है. समूचा विश्व एक दूसरे से जुड़ा हुआ है, एक दूसरे पर निर्भर है और एक दूसरे से संबंधित है. इसलिए हमारी अंतर्राष्ट्रीय साझेदारी को भी முன்னதாக ஐநா சபை தலைவர் பான் கி மூனை சந்தித்த பிரதமர் மோடி 2030ஆம் ஆண்டில் உலக அளவில் ஏற்பட வேண்டிய வளர்ச்சி குறித்து கலந்தாலோசித்தார். அதைத் தொடர்ந்து உலக வங்கி தலைவர் ஜிம் யோங் கிம்மை சந்தித்த பிரதமர் மோடி
2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வளர்ச்சிக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளும் அதற்கான குறிக்கோள்கள் குறித்தும் பேசினார். சென்னை புழல் மத்திய சிறைச்சாலையில் சிறை காவலர்களை கைதிகள் சிறைபிடித்து வைத்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. கைதிகள் தாக்குதல் நடத்தியதில் ஜெயிலர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை புழலில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் சிறை அதிகாரிகள் நேற்று வழக்கம் போல ஆய்வில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கைதிகளில் சிலர் சிறை காவலர் முத்துமணி என்பவரை தாக்கியதாக தெரிகிறது. இவரை மீட்கச் சென்ற ஜெயிலர் இளவரசன், தலைமை காவலர் ரவி மோகன், காவலர் செல்வின் தேவராஜ் உள்ளிட்டோரும் கைதிகளின் தாக்குதலுக்கு இலக்காயினர். கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் 4 பேரும் காயமடைந்தனர். மற்ற காவலர்கள் ஒன்றிணைந்து அதிகாரிகளை மீட்டனர். இவர்கள் அனைவரும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தலையில் பலத்த காயமடைந்த முத்துமணி மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனிடையே கைதிகளின் வன்முறை தொடர்பாக சிறைத்துறைக்கான கூடுதல் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் புழல் சிறையில் ஆய்வு நடத்தினர். தற்போது சிறை வளாகம் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை திமுகவினர் ஆதாரங்களோடு சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். சேலம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு மற்றும் ஓமலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்துரைக்கும் வகையில் சேலம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் அனைத்து ஆதாரங்களோடு சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத்தை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இரட்டை பதிவு உள்ள வாக்காளர் பட்டியலையும் இருப்பவர்களை இறந்தவர்களாக தெரிவித்துள்ளதையும் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டிய சேலம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன் இந்த குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுபோன்ற குளறுபடிகள் ஆளும் கட்சியினருக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதையே சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சேலம் வடக்கு தொகுதியிலே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு 35 பேரை இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்து இருக்கிறார்கள். அதே போல ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே உயிரோடு இருக்கக்கூடியவர்களை ஒரு 10 பேரை இறந்தவர்கள் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்கள். இப்படி பல குளறுபடிகள் இருக்கிறது. தொகுதி மாற்றியும் வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற்றி சேர்த்திருக்கிறார்கள். இப்படி பல குளறுபடிகள் உள்ள வாக்காளர் பட்டியலாக இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற நோக்கம் ஒருவேளை ஆளுகிற கட்சிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமோ என்கிற அந்த சந்தேகம் தான் எங்களுக்கு எழுகிறது. ஆட்சியருடனான சந்திப்பில் சேலம் மாவட்ட திமுக அவைத் தலைவர் சூடாமணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். சிவகங்கையில் விவசாயிகள் குறைகள் தீர்க்கும் கூட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் வெளிநடப்பு செய்ததால் விவசாயிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிக்கும் காளையார்கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது. கூட்டத்தை அமைதிப்படுத்த முடியாததால் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார். இதனால் விவசாயிகள் தங்களது குறைகளை எடுத்துரைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு சில கட்சி பிரமுகர்கள் உட்காந்துட்டு சவுண்டு விட்டு கூட்டத்தை கெடுத்துட்டாங்க சார். இங்கே கூட்டமே நல்லா நடக்கும்ல. ஒரு சாதாரண விவசாயி குறை சொல்ல முடியல சார். ஸோ குறை சொல்ல முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்களா பேசிட்டு மேடம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க சார். இப்போ நாங்களாம் காசு செலவு செஞ்சதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல சார். எங்களால் எங்கள் குறையை சொல்ல முடியாமல் நாங்கள் வாட்டி கிளம்புறோம் சார். இப்படியே 5 கூட்டமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது? ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. விவசாயிகளுக்கு ரெஸ்பான்ஸ், கட்சிக்காரர்களுக்கு தான். எங்கே போனாலும் கட்சிக்காரர்களுக்கு முதல் இடம். விவசாயிக்கு என்ன சார் இருக்குது? எங்கே விவசாய பேரை வச்சு கட்சிக்காரர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பெண்களை படம் எடுத்து செல்போன் மூலம் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தாமரைப்பாடி கிராமத்தில் பெண்கள் சிலர் சாலையோரம் அமர்ந்து தாயம் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த வழியாக சென்ற சிலர் அந்த பெண்களை படம் பிடித்து தவறான வார்த்தைகளுடன் செல்போனில் மற்றவர்களுக்கு அனுப்பியுள்ளனர். இதை அறிந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு
செல்போனில் படம் எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 2 வாரங்களுக்கு முன்பு வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பொதுமக்கள் திரும்பிச் சென்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தாமரைப்பாடி கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று திண்டுக்கல் திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கலைக்க முயன்ற போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெறுவது போன்ற காட்சிகள் இணையதளத்தில் உலா வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து உதவி ஆய்வாளரான ஒருவர் வாகன ஓட்டி ஒருவரை சாலையில் நிறுத்தி பேரம் பேசுவது போன்று தொடங்கும் அக்காட்சியில் இருவரிடையே பேரம் நீடிக்கிறது. ஒரு கட்டத்தில் லஞ்ச பணத்தை வாகன ஓட்டி தர ஒப்புக்கொண்டதும் அதனை கையில் பெற்றால் சிக்கிவிடுவோம் என சுதாரித்துக் கொண்ட எஸ்ஐ தனது இருசக்கர வாகனத்தின் பெட்டியையே லஞ்சம் பெற உண்டியலாக பயன்படுத்துகிறார். சிரியா நாட்டு விவகாரத்தில் உலகம் மனித நேயத்தை இழந்துவிட்டதாக நோபல் பரிசு பெற்ற மலாலா குற்றம் சாட்டியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானின் 18 வயதான மலாலா யூசுப் சிரியா நாட்டில் நிலவும் கொடுமைகளை தவிர்க்க உலக தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சிரியாவில் பச்சிளம் குழந்தைகள் என்றும் பாராமல் அவர்கள் மீது குண்டுகள் வீசப்படுவதாகவும் IS தீவிரவாதிகளால் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆட்படுத்தப்படுவதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில்தான் அதிமுக அரசு முதலிடம் வகிக்கிறது. நேர்மையான அதிகாரி ஒருவர் கூட பணியாற்ற முடியாத சூழல் நிலவுவதாகவும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மெக்கா நெரிசலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர உறவினர்கள் கோரிக்கை. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் என மர்ம கடிதம். குடும்பத்தினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் பரபரப்பு. நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை. குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி கர்நாடகாவில் முழு அடைப்பு. தமிழகத்திற்கான பேருந்து சேவைகள் நிறுத்தம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.